நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க, சிறப்பா அமைஞ்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி ஒரு நிரபராதி அப்படின்ற விஷயத்த நிரூபிக்கிறதுக்கு செம்மையான எள்ளி மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கிடைச்சிருங்க. அப்படி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் அதிகாரி வந்து நம்ம மல்லிக்கு ஃப்ரெண்டுங்க. எப்படிடா எந்த இதை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் இதுக்கு முன்னாடி வந்து லேண்ட் புரோக்கரா இருந்தார்ல, அப்படிப்பட்ட அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தங்கச்சி மேல பொய்யான புகார் போட்டு இருக்காங்க. இதை எப்படியானா நீங்க தான் கண்டுபிடிக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அணுகிறாங்க. அவரும் இருந்துன்னு ஒரு பக்கம் சரி ஓகே நீ எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க, உனக்காக நான் ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஹெல்ப் பண்ண நேரடியா களத்துல இறங்குறாரு. போயிட்டு அந்த பேங்க்ல ஃபர்ஸ்ட் விசாரிக்கிறாரு. பேங்க்ல அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கம் ஒரு பக்கம் விசாரிச்சுன்னு இருக்காங்க. உடனே உண்மைகள் எல்லாமே ஒரு பக்கம் வெளிச்சத்துக்கு போட்டுன்னு வருது. உண்மைகள் வந்த உடனே இந்த மாதிரி இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் சரியான கேடு கெட்ட ஆள் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது இவதான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உடைச்சிடுறாங்க. உனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதி எந்த ஒரு அறுவதே இல்லை, ஒழுங்கு மரியாதை ஜெயிலுக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க. உடனே பார்க்கணுமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு நின்று இருக்காங்க. இதுக்கு மேல வாழ்க்கையில படுறதுக்கு என்னடா இருக்கு, இவ்வளவு அசிங்கப்பட்டோம்ல இவ்வளவு அவமானப்பட்டோம்லே சொல்லிட்டு கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்றதான் ஒரு தொடர்ச்சியான ஒரு கதையா போக போகுதுங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து விஜய் கிட்ட போய் பேசுறாங்க. விஜய் வந்து என்ன மன்னிச்சிரு நொடிச்சிருன்னு இதுக்கு முன்னாடி ஏதோ பேசுனீங்க இப்ப பேசுறா இவ்வளவு வார்த்தை பேசின எவ்வளவு வார்த்தை விட்ட என் மனசு எப்படி புண்ணாய்க்கும் அதெல்லாம் நீ யோசிச்சியா? உன் இஷ்டத்துக்கு பேசுற அளவுக்கு பேசினல இப்ப தெரியுதா யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு சொல்லிட்டு. எப்பவுமே எதனா ஒரு விஷயத்த வச்சு நீயே ஜட்ஜ்மெண்ட்டை முடிவு பண்ற கூடாது. தீர விசாரிச்சு இதெல்லாம் சரி மல்லி நீ தான் அந்த வீட்டோட குத்து விளக்கு, நீயே போயிட்டு அந்த அடுப்பை பத்த வச்சு பொங்கலுன்னு ஆரம்பியே இன்னும் கையால ஆரம்பிக்கிறது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டே அப்பா டேய் நான் உன்ன மாதிரி எத்தனை நாளை பார்த்துக்க, நீ எவ்வளவு பெரிய டாப் டுப்புரு நாடு டிபுக்குருன்னு எல்லாமே எனக்கு தெரியும்டா, என்கிட்டயும் சீன பருப்பை காட்டுற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே என்ன பேசுறது ஏது பேசுறது சொல்லிட்டு தெரியாம ஒன்னும் போது எல சொல்ல தெரியல கண்ணு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசி ஒரு பக்கம் கலந்துரையாடல இப்பதான் எல்லாமே ஒரு பக்கம் முடிவுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு போகும்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்த்துன்னு இருக்கோம். ஆனா இந்த ராஜேஸ்வரி எதனா ஒரு குட்டையை போலவே வில்லங்கத்தை கொண்டு வருவான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். அந்த மாதிரி எதனா ஒண்ணு பண்ணா ரொம்பவே சேட் ஆயிரும். பாப்போம் இன்னும் என்னென்ன பண்ண போறா ஏது பண்ண போறான்னு சொல்லிட்டு. எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்கு. கடவுளே எல்லாமே நீ தான் நல்ல புத்தியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டிய ஒரு பக்கம் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு பக்கம் எடுத்து வச்சாதான் வாழ்க்கையில எப்படி சிறந்த முறையில போகலாம் இல்லையான்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா தெரிய வரும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. அப்படி என்னடா விஷயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறக்காம யார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அவங்கள இந்த மாதிரி கேடு கெட்ட கேரக்டர் இருப்பாங்க அவங்களுக்கு தெளிவா சொல்றேங்க. எப்பவுமே உண்மை ஜெயிச்சுனே இருக்கும், பொய்மை என்னைக்குமே தோத்துனே போகணும் இல்லைங்க. தோத்துனுக்கிற பொய்மை ஒரு நாள் ஜெயிக்கும், ஜெயிச்சுனுக்கிற உண்மையை ஒரு நாள் தோக்கும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. அதனால எதுல இருக்கும்னு முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கோம் அதுதான் முக்கியம். ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி வணக்கம், வந்தனம், வருக தருக.